எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஞ்சுஸ் குக்கிங் சேனலில் உளுந்தங்கஞ்சி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான கஞ்சி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் உளுந்தம்பருப்பு எடுத்து 2 ட்ரிப் அலசி ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம எடுத்த உளுந்தம்பருப்பில் பாதி அளவு, அதாவது 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்து 2 ட்ரிப் அலசிட்டு நான் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டேன். அது வெந்துட்டுருக்கட்டும். இது வந்து ஆப்ஷனல் தான். பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு நம்ம கஞ்சியில் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இது வந்து நம்ம கஞ்சியில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவெல்லாம் எதுவும் கிடையாது, கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம். அதனால் எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். அரைச்ச வாட்டி நம்ம அந்த அரைச்ச வந்து பேஸ்ட்டை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி பொறுத்த வரைக்கும் அகலமான பாத்திரத்தில் காய்ச்சினோம் அப்படின்னா பொங்கி கீழே போகாது. அதனால் அகலமான பாத்திரம் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச உளுந்த மாவெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். அதனால் கட்டி இல்லாமல் கரைச்ச வாட்டி நீங்கள் பாருங்கள், திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, நீர் மோர்லாம் நம்ம கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். இது திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் 1/2 லிட்டர் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் கரைச்சிக்கலாம். கரைச்சி அதை ஸ்டவ்வில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே வச்சு காய்ச்சுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு நல்லா அந்த உளுந்த மாவெல்லாம் வெந்து இந்த அளவுக்கு திக்காயிடும். இந்த அளவுக்கு திக்கான வாட்டி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிப்பருப்பும் உளுந்த மாவும் சேர்ந்து நமக்கு நல்ல கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு மாறி வந்த வாட்டி நம்ம வந்து வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இன்னொரு ஸ்டவ்வில் 1/2 கப் உளுந்துக்கு 2 கப் வந்து வெல்லம் எடுத்து அதை 2 கப் தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். அது கரைஞ்ச வாட்டி அதை எடுத்து இதில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூட கருப்பட்டி சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெல்லத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம், உளுந்த மாவு, பாசிப்பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது நல்லா கொதித்து பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வர டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க பிடிக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். துருவின தேங்காவை சேர்த்துட்டு அது கூட ஒரு சிட்டிகை நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா ரொம்ப சத்தான ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து மெயினாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. எல்லா வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இது குடிக்கலாம். இதில் நம்ம நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சனால ரொம்ப ஹெல்த்தி கூட. அதனால் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.